அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 25/1/2025 சனிக்கிழமை, தை மாதம் 12ஆம் தேதி, தேய்பிறை, ஏகாதசி திதி இரவு 8:32 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. கேட்டை நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகமும் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமா இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே நடக்கும். பணவரவு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, துன்பம், துயரம் எது வந்தாலும் தன்னுடைய துணிச்சலை விட்டு கொடுக்காமல் எல்லா வகையிலும் சாதிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியும். பரணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. என்ன இப்படிலாம் இருக்குது, நிலைமையே சரியில்லைன்னு ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க. வியாபார விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கடந்த 2 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் பொறுமையாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உங்க ராசிநாதன் உட்கார்ந்திருக்காரு. அதனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க. உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நண்பர்கள், உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க, அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உங்க ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய
தனித்தன்மையை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தள்ளி போனதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க மூலமாக இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும். பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கையில் காசு இல்லைன்னாலும் கம்பீரமாக பேசுவீங்க. எல்லாம் உங்களால் முடியும் நீங்கள் நம்புவீங்க. நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சுற்றி முற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான நல்ல எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரனை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் அதிகமாகும். வேலை சுமை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். தாய் வழி உறவினர்களாலும் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து லாபம் அதிகமாகும். உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வந்து சேருங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எடுத்த முடிவை மாற்றிக்காம சொன்ன சொல்லையும் மாற்றாம எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில் செல்வாக்குடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள் மூலமாக பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பூமி வீடு மனை வாங்கி விற்கிறது அது மூலமாகவும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. குடும்பத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலர் உங்களை பற்றிய வதந்திகளை பரப்பி விடுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. தாய் வழி உறவினர்களால் சுப செலவுகள் உண்டு. அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உங்கள் உடம்புக்கு எத்தனை வயசானாலும் ஆனால் உங்கள் மனசை எப்பொழுதுமே இளமை துள்ளலோடு வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் இளைஞர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. கொடுத்த இடத்திலிருந்து
இருந்து கேட்டு பாருங்க, தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வருவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல மணமகள் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் தயங்காமல் தன்னுடைய கருத்துக்களை எல்லா இடத்திலும் தைரியமாக பதிவு செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு. மகனுக்கு கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க, முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றம் எல்லாமே விலகி லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னாலும் அது பற்றி யோசிக்கக்கூடியவங்க. அதனால் ஏற்படக்கூடிய நல்லது அல்லதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, இதனால் யாருக்கு என்ன நன்மைகள், இது மாதிரி தீவிரமாக ஒரு புலன் விசாரணை செய்துவிட்டு அதற்கு பின் புது முயற்சியில் ஈடுபடுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. கேட்டை நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப நிதானமா இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வயிற்றுக்கோளாறு வர வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்னைக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷமா இருப்பீங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ததுனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் உடைத்து துடைத்து தூக்கி எறிந்துவிட்டு எப்பொழுதும் தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கைவாதிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திடீர் பணவரவு இன்னைக்கு உண்டுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 12வது வீட்டில் இருக்கிறதுனால திடீர் ராஜயோகம் உண்டுங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். அதே நேரம் செலவுகளும் இருந்து கொண்டிருக்கும். எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விட்டு தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அதே போல உங்க ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க.
மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மகான்கள் மகரிஷிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெறக்கூடிய அளவிற்கு எப்பொழுதும் எங்கும் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால நினைச்ச காரியங்கள் எல்லாம் சுலபமா நிறைவேறுங்க. கல்யாண விஷயமாகவும் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதர வகையில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ராஜதந்திரங்கள்ல இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் நிம்மதி வந்து சேருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமார் தாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குடைந்து குடைந்து கேள்வி கேட்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. ஒருத்தவங்க மேல சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு சல்லி காசு கூட தரமாட்டீங்க. ஆனா ஒருத்தவங்களை நம்பிட்டீங்கன்னா கட்டுக்கட்டாக தூக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. வித்தியாசமான சில நடவடிக்கைகளும் குணநலன்களும் உடையவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, லாபம் உண்டு, பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளா விற்கலன்னு நினைச்சிட்டு இருந்த இடம் இன்னைக்கு விற்பதற்கான வாய்ப்பு, முன்பணம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. சுக்கிரன் உங்க ராசிக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே போல சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரமும் இன்னைக்கு லாபம் தரும். உத்தியோகத்திலையும் உங்க கை ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மணிக்கணக்கில் மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசினாலும் மனசில் இருக்கிறத அதிகமாக வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. நம்ம சோகம் என்னவோ அது நம்மோட போட்டோம், நாம ஏன் அவங்கள வேற ஏதாவது சொல்லி அவங்கள சிரமத்துக்கு உள்ளாக்குவான, எதுவாக இருந்தாலும் நாமே பார்த்துக்கலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் அடிமனதுக்குள்ளேயே பூட்டி வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானுடைய பார்வையில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு. கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சுக்கிரனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த மொபைல் ஃபோன், சமையலறை சாதனங்கள் இதெல்லாம் இன்னைக்கு புதுசு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்துல கூட இன்னைக்கு திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல கூட இன்னைக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இன்னைக்கு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் வெற்றிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.